இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்திலிருந்து உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் செர்மன் ஆன் தி மவுண்ட், இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம், அதனுடைய முடிவிலே இந்த உவமையை சொல்லி முடிக்கிறார். அவனுடைய டீச்சிங்கில் நிறைய பார்த்தீங்கன்னா பேரபிள் டீச்சிங், உவமையை சொல்லி ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறவர். நமது தேவனை போல போதகர் இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை. அல்லேலூயா, ஆமென். பார்த்து கொண்டிருக்கிற சில காரியங்களை சொல்லி, உருவகங்களை சொல்லி ஜனங்களுக்கு மிக எளிதாக புரிய வைப்பதில் ஆண்டவரை போல போதகம் ஒருவருமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்படி அந்த மலை பிரசங்கத்தின் முடிவிலே சொல்லப்பட்ட ஒரு பேரபிள் ஓமையை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நல்லா கவனிக்கணும். அதனுடைய முகவரையாக சில காரியத்தை சொல்லிவிட்டு அதன் பின்பாக வசனத்தை வாசித்து உங்களோடு கர்த்தர் இடைப்பட விரும்புகிறார். ஆமென். அந்த மலை பிரசங்கம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 3 அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம், செர்மன் ஆன் தி மவுண்ட். ஆண்டவர் அந்த மலை பிரசங்கத்தை முடிக்கும் போது ஒரு எச்சரிப்போடு முடிக்கிறார். அவ்வளவு ஆறுதலோடு ஆரம்பிக்கிறார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சொல்லி மலை பிரசங்கத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அத்தனை ஆறுதல், கம்ஃபர்டான வேர்டு. ஹவு டு ப்ரே, வாட் இஸ் த பேட்டர்ன் ஆஃப் ப்ரேயர், ஜெபம் பண்ண வேண்டிய விதம், லார்ட்ஸ் பிரேயர், பரமண்டல ஜெபம், இவைகளெல்லாம் உள்ளடக்கியது இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம். முடிப்பது பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிப்போடு முடிக்கிறார். அல்லேலூயா. நம்ம நிறைய பயணம் போகிறோம், 2 வீலர் 4 வீலர் பிரயாணம். அந்த எச்சரிப்பின் வழிகாட்டி இல்லை அப்படின்னா நம்ம பெரிய ஆபத்தில் மாட்டிடுவோம். இன்னும் ஒரு 100 மீட்டரில் எது வரப்போகுது? ஸ்பீட் பிரேக்கர் வரப்போகுது. ஸோ எச்சரிக்கையின் பலகை ரொம்ப அவசியம். ஆனால் எந்த எச்சரிப்பை பலகையை பார்த்து வாகன ஓட்டிகள் அதை முறையாக பின்பற்றுகிறார்களோ அவருடைய பிரயாணம் பாதுகாப்பாக இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் எச்சரிப்பின் சத்தத்தோடு பாதுகாப்பாக இருப்பதற்காக தேவன் நல்ல வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கே மகிமை செலுத்துவோம், அவருக்கே புகழ். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை பிரயாணம் பாதுகாப்பா இருக்கும், சடுதியான மரணங்கள் வராது. விசுவாசிக்கிறீங்களா? தேவை அந்த வழிகாட்டி, அந்த போர்டை கவனிக்கணும். எங்க ஸ்பீட் பிரேக்கர் வருது, எங்க ரயில்வே கேட் வருது, இதெல்லாம் பார்க்கணும். போர்டு அதுக்கு தான், எச்சரிப்பின் பலகை. ஆண்டவர் சொன்ன அந்த பேரபிள் ஓமையிலே there are 2 builders, 2 கட்டிட கலைஞர்களை அறிமுகப்படுத்துகிறார். 2 பேரும் கட்டுறாங்க. எதை கட்டுறாங்கன்னா வீடு கட்டுறாங்க. எல்லாருக்குமே வீடு மிக அவசியம், அப்படித்தானே? வீடு எதற்காக? மழையிலிருந்து, பனியிலிருந்து, வெயிலிலிருந்து நம்மை பாதுகாக்க, குடும்பமாய் பாதுகாப்போடு வசிப்பதற்காக வீடு கட்டுக்கிறோம். ஆண்டவர் இந்த பேரபிள்ல 2 பில்டர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்றார். 2 builders ஆர் தேர். 2 builders, 2 கட்டிட கலைஞர்கள். இவர்கள் கட்டி முடிச்சாங்களா? பர்ஃபெக்டா, சூப்பரா கட்டினாங்க. 2 வீடும் கட்டி முடிக்கப்பட்டது. 2 வீடு கட்டுவதுடைய நோக்கம் சரியாக இருந்தது. குறிப்பிட்ட நாளுக்குள் இந்த வீட்டை கட்டியே ஆக வேண்டும் என்று சொல்லி சேலஞ்ச் எடுத்து சவாலாக கட்டத் தொடங்கினார்கள். கட்டியும் முடிக்கப்பட்டது. ஆக 2 பேருடைய நோக்கம் ஒரே நோக்கம். தே ஆர் பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள். துவங்கினார்கள், கட்டி முடித்தார்கள். 2 பேருடைய நோக்கமும் பர்ஃபெக்டா இருந்துச்சு. கவனிங்க, யாரும் அவங்களுக்கு அறிவுரை சொல்லலை. தே ஆர் வெல் டு டூ, சூப்பரா கட்டி முடிச்சாங்க. முழு ஃபோக்கஸ், ஃபுல் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா வீடை கட்டி முடிக்கணும். அப்படிதானே? நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்ற ஓமையெல்லாம் ரொம்ப எளிமையா இருக்கும், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். 2 கட்டிட கலைஞர்களை அறிமுகப்படுத்துகிறார். 2 பேர் கட்டி முடிச்சிட்டாங்க. கட்டி முடிக்கிற வரை 2 பேருடைய நோக்கம், திறமை,
ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஒரே மாதிரி இருந்தது, வித்தியாசமே இல்லைங்க. இப்ப சபைக்குள்ள வரும், எப்ப தியானித்தாலும் நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். வாழ்க்கைக்கும் வேத புஸ்தகம் எப்படி இருக்கு? சபையிலே 2 பிரிவினர்கள் இருக்கிறாங்க. 2 பேரும் கட்டிடக் கலைஞர்கள். 2 குரூப் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம தியானிக்கிறப்ப உங்க மனசாட்சி சொல்லணும், நீ எந்த குரூப்ல இருக்கிறன்னு நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. ஐ எம் நாட் கோயிங் டு ஜட்ஜ் யூ. நான் உங்களை நியாயத்திருக்க நான் ஆண்டவர் இல்லை, ஒரு சாதாரண மனிதன். நம்ம யாரையும் நியாயம் இருக்கக்கூடாது. இந்த வேத வசனத்தை தியானிக்கும் போதே நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கோம்? 2 பேருக்குள்ள ஒரே ஒற்றுமை, அவருடைய விடாமுயற்சி, கட்டி முடிக்கணும். முடிச்சாங்களா? முடிச்சிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல 2 பில்டர்ஸும் வேறுபட்டவர்களாய் காணப்பட்டார்கள். அல்லேலூயா. சபைக்கு எதுக்கு வர்றோம்? பாஸ்டர், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் பாஸ்டர். இந்த மந்திரம் கிரியை செய்யக்கூடாது, பிள்ளை சொன்னியம் பண்றான், பாதுகாப்பு வேணும். நல்லது. குடும்பமா ஆசீர்வாதமா இருக்கணும். நல்லது. எங்களுக்கு ஒரு ரட்சகர் வேண்டும், என்னை மீட்டெடுக்க, இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு மீட்பு தேவை. நல்லது. என் வீடு கட்டப்பட வேண்டும், என்னுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். நல்லது. எல்லாருடைய நோக்கங்கள் ஒரே நோக்கம், சேம் அப்ஜெக்டிவ். கட்டுறாங்களா? கட்டுறாங்க. 2 பேரும் கட்டுறாங்க. நாங்க சபைக்கு வர்றதுனால ஆசீர்வாதமா இருக்கும், பாதுகாப்பு உணர்றோம்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தரே எனக்கு பாதுகாப்பா இருக்கிறார், அவர் எனக்கு நிழலா இருக்கிறார், ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. 2 பேருடைய நோக்கம் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஒரே ஒரு விஷயத்தில் 2 builders are different. 2 கட்டிட கலைஞர்களும் வித்தியாசப்படுகிறார்கள். அதுதான் இன்னைக்கு தியானிக்க போறோம். ஆமென். இந்த 2 பேருடைய வாழ்க்கையில ஒரே போராட்டங்க. என்ன போராட்டம்? இவனுக்கும் பெருமழை வந்தது, இந்த இடது கை பக்கம் இருக்கிறவங்களுக்கு பெருமழை வந்தது. இவர்களுக்கும் பெரும் காற்று அடித்தது, இவனுக்கும் பெருங்காற்று அடித்தது. There is no difference. எல்லாருக்கும் வருங்க. Everybody we are going to face difficulties, trials and temptation. There is no difference. நீங்க கண்டே பிடிக்க முடியாது. நான் உத்தமனா நடக்கிறனால எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. அதான் சொல்லிட்டேன், ஓமை மூலம் மிக ஆழமான கருத்தாக்கத்தை என் ஆண்டவர் இங்கே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனா டிஃபரன்ஸ் தெரியவே தெரியாதுங்க, கண்டே பிடிக்க முடியாது நீங்க. ஆனா ஒரு விஷயத்துல, ஒரே ஒரு குணத்தில் 2 தரப்பினரும் மாறுபடுகிறார்கள். 2 பேருக்கும் ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனை? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பெருமழை சொரிந்து, பெருமழை சொரிந்து, பெரு வெள்ளம் வந்து, காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. விழாத வீடு, விழுந்த வீடு. இதை நம்ம தியானிக்க போறோம். நீங்க எந்த வீட்டில் இருக்கிறீங்க அதை இன்னைக்கு நீங்க சற்று நிதானித்து அறிய வேண்டும். விழாத வீட்டில் இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த விழுந்த வீட்டுக்கு என்ன பிரச்சனை? சேம் டிட்டோ பிரச்சனைங்க. 27ஆம் வசனம் வாசிங்க. 25ஆம் வசனத்தில் என்ன வாஸ்தவமோ, ஆண்டவர் நீதியுள்ள தேவன், அநீதி உள்ளவர் அல்ல. வாசிக்கலாம். பெருமழை சொரிந்து, பெருவெள்ளம் வந்து, காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது. நம்முடைய ஆண்டவர் பாரபட்சமற்ற தேவன். அல்லேலூயா. ஆமென். எனக்கு இப்படி நீங்க பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு இப்படி பண்ணிருக்கிறீங்க. There is no partiality in his sight. அவருடைய பார்வையில பாரபட்சமே இல்லைங்க. உயர்ந்தவன், தாழ்ந்தவன், படித்தவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரன், நோ டிஃபரன்ஸ். அப்ப எங்க பிரச்சனை? நம்மகிட்ட தான் பிரச்சனை. ஆண்டவர் பாரபட்சமற்ற தேவன். அல்லேலூயா. எல்லாரையும் கர்த்தர் ஒரே போல தான் ட்ரீட் பண்ணுகிறார்.
நம்ம இடத்துல தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, இவன் புத்தியாய் வீட்டை கட்டினான், இவன் புத்தி இல்லாமல் வீட்டை கட்டினான். இதுதான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நம்ம எந்த குரூப்ல இருக்கோம்? சபைக்குள்ளே அப்படி இருக்கிறோம். புத்தி இல்லாதவர்கள், புத்தி உள்ளவர்கள். எந்த லிஸ்ட்ல நீங்க மாற போறீங்க? இந்த கர்த்தருடைய ஓமை படிக்கும்போது, ஆராய்ச்சி செய்யும்போது அநேக படிப்பினைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமென். நல்ல ஞானத்தை தருவாராக. ஐயோ, இவ்வளவு நாள் இதுல மிஸ் பண்ணிட்டேனே, அதனாலதான் இத்தனை பிரச்சனையா, அதனாலதான் இத்தனை போராட்டமா, இன்னும் அதனாலதான் காரியங்கள் வாய்க்கவில்லையா, என் வாழ்க்கையே இடிந்து போனது போல இருக்கிறது. அதான் காரணம். ஃபூலிஷ்னஸ். முட்டாளாக நம்முடைய வாழ்க்கையை கட்டக்கூடாது. ஃபூலிஷ்னஸ்ஸா, முட்டாள்தனமா குடும்பம் நடத்திடக்கூடாதுங்க. எதுவுமே யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சக்கூடாது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். ஆமென். புத்தீனமா கட்டி வாழ்க்கை இடிச்சு போடுறாத. உன் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. you should be like a wise builder. ஞானவானாய் உன் வாழ்க்கையை கட்டு, உன் குடும்பம் கட்டப்படும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இதுக்கு என்ன செய்யணும்? ஞானவான் என்ன செய்தான் அப்படின்னா, கண்மலையின் மேல் வீட்டை கட்டினான். புத்தியினன், அறிவில்லாதவன், ஃபூலிஷ் பீப்புள், மணலின் மேல் வீட்டை கட்டினான். இவ்வளவுதாங்க டிஃபரன்ஸ். இந்த ஞானமாய் கட்டினவன் அஸ்திவாரத்தின் மேல கவனத்தை செலுத்தினான். ஆமென். இந்த புத்தீனமாய் கட்டினவன் வீடு வளரணும், நல்ல பெருகணும், அதுவும் குறுகின நாளில் நான் பெரியவனாக. 100 வருஷம் சாப்பிட வேண்டியதை 25 வருஷத்திலே நம்ம சாப்பிட்டுறோமா? 100 வருஷ சாப்பாடை. அப்புறம் ஆண்டவர் மேலே பழி போடுறோம். ஆண்டவரே, ஏன்பா என் மனைவி எடுத்துக்கிட்டீங்க? மனைவி வாயை கட்டணும்ல. இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காருன்னு சொல்லி சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காரது? ஆக ரொம்ப கவனமா இருக்கணும். தொண்டையிலே கத்திய வைக்கணும். நீங்க வைக்கலன்னா மெடிக்கல் வைக்கும். தேவையாது. அளவா, எல்லாம் அளவா இருக்கணுங்க. புத்தியாய் காரியத்தை நடப்பிக்கணும். நல்ல தீர்க்காயுசு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் தீர்க்காயுசு தருவாரா? நல்ல கரங்களை தட்டி உங்களுக்கு நல்ல சுகம், வாழ்வு நீடித்திருக்கும். கர்த்தருடைய வருகை தாமதித்தால் தலைமுறைகளின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. தீங்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஆலோசனை சொல்றேன். ஆக நம்ம புத்தியனமா செஞ்சுட்டு ஆண்டவர் மேல படி போடக்கூடாது. இவன் மணலின் மேல் கட்டினான், இவனோ கண்மலையின் மேல் வீட்டை கட்டினான். அல்லேலூயா. புத்தியாய் வீட்டை கட்டுகிறவன் மெதுவாதான் வளருவான். ஆமென். சீக்கிரத்துல வளர்ந்த மாதிரி தெரியாது. மணலில் கட்டினவன் சீக்கிரத்துல எல்லாம் கட்டுவான். இங்க இருந்து இதை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடடா, இன்னும் நம்ம நீ அஸ்திபாரமே போடலையே, அவன் இவ்வளோ பெருசா ஆயிட்டான், நேத்து பிறந்தவன். அழிஞ்சிருவாங்க. அவசரப்படாதே. அல்லேலூயா. ஆனால் நீ மெதுவாய் கட்டினாலும் நீ கட்டுகிற வீடு ஞானமாய் கட்டுகிற வீடு. அல்லேலூயா. ஆமென். அஸ்திவாரத்தின் மேல் முழு கவனம். வைஸ் பில்டர், ஞானவான் அஸ்திவாரத்துல கவனம் வைக்கிறாங்க. இந்த புத்தியினன் அஸ்திவாரத்திற்கு மேல கட்டப்படுகிற கட்டிடத்தில் கவனம் வைக்கிறான். இப்ப சொல்லுங்க, எது நிலை நிற்கும்? அஸ்திபாரத்தில் எவன் ஒருவன் கவனம் வைக்கிறானோ அந்த வீடு எத்தனை பெருமழை வந்தாலும், எத்தனை காற்று அடித்தாலும், பெருவெள்ளம் வந்தாலும் அந்த வீடு அசையாது. அது கண்மலை மேல் கட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆனா இட் டேக்ஸ் டைம் ஆகும். இவனை மாதிரி உடனே வந்துடுமா? இவன் அஸ்திபாரம் போட்டு முடிக்கல. இப்ப பாத்தீங்கன்னா கூரை ஷெட் போட்டு வீடு புண்ணியார்ச்சனை வைக்க போறான். எவர்கள் கண்ணுக்கு தெரியாத, வெளியே தெரியாத அஸ்திவாரத்தில் முழு கவனம் வைக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை அது யாராலும் அழிக்கவே முடியாது. ஆமென். கண்ணுக்கு தெரியுமா அஸ்திவாரம்? எத்தனை வீடை நம்ம பார்க்கிறோம். we cannot see the foundation. அஸ்திவாரத்தை நம்மால பார்க்கவே முடியாதுங்க. ஆனா ஞானவான் என்ன செய்யறான் அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாதன் மேல் எஃபோர்ட் எடுக்கிறாங்க. யோசிக்கிறான். உட்கார்ந்து யோசிக்கணும், இந்த காரியத்தை நான் ஆவிக்குரியவன் செய்யலாமா,
இது எனக்கு தகுதியா? இது எனக்கு செய்யறதுக்கு ரைட் இருக்கா? பரிசுத்த பவுலடிகளார் சொல்ல, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியே அல்ல. ஆமென். அது எனக்கு தகுதியா? அது ஒரு கிறிஸ்தவனுக்கு அழகா? இதான் கேள்வி. ஒரு சற்று ஒரு ஃபியூ செகண்ட் யோசிச்சுட்டா செய்ய முடியாதுங்க. எனக்கு ரைட்ஸ் இருக்கு, யாரும் தடுக்க முடியாது. ஆனா இது அழகா? கிறிஸ்தவனுக்கு இது அழகா? மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்த நமக்கு இது அழகா? அது ஒரு செகண்ட் யோசிக்கணும். அதான் புத்தியாய் கட்டுகிறவன். வெளியே தெரியாது, எல்லாருக்கும் தெரியுமா? மறைவான காரியத்தில் எவர்கள் ஃபோக்கஸ் பண்றாங்களோ அவர்கள் புத்தியாய் கட்டுகிறவர்கள். அல்லேலூயா. இவன் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும். என்ன எஃபர்ட்? வாசிக்கலாம். லூக்காவும் இந்த சோத்திரம் பேரபிள அவர் சொல்லி பதிவு செய்கிறார். வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல இந்த ஞானவான் எப்படி கட்டுகிறானா? வாசிக்கலாம். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அஸ்திபாரம். நல்ல கவனிங்க. இது அப்படியே ஸ்பிரிச்சுவலா கொண்டு வந்தா வெளியே தெரிகிறது சரீரம், உள்ள இருக்கிறது ஆத்துமா. ஆத்துமாவுக்கு ஃபீட் பண்றோமா? ஜெபிக்கிறோமா? வேதம் வாசிக்கிறோமா? ஃபீடிங்கே இல்லை. ஆழமாய் தோன்றி காணாதவைகளுக்கு எவர்கள் தங்கள் சோத்திர ஃபுல் ஃபோக்கஸ் பண்றாங்களோ அவர்கள் வாழ்வை யாரும் அழிக்கவே முடியாது. ஆமென். நேரத்தை ஒதுங்க. இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். ஆழமா தோண்டணுமே. கற்பாறை என்ற வேத வசனத்தின் மேல் கர்த்தருடைய வீட்டை, கர்த்தருடைய வசனத்தின் மேல் நம்முடைய வீட்டை கட்ட வேண்டும் அல்லவா? கற்பாறையின் மேல் கட்டுகிறவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவன். அல்லேலூயா. மணலின் மேல் கட்டுகிறவன். சூப்பரா இருந்துச்சு பிரசங்கம், அப்படி சொல்றவன் தான். வாழ்க்கையிலையும் வேதத்தையும் பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இருக்காது. நீங்கள் புத்தி உள்ளவர்களா, புத்தி இல்லாதவர்களா? நீங்க புத்தி உள்ளவர்களாய் மாறும்படிக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆமென். ஆண்டவரே கிருபையை தாங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சில விஷயத்துல நம்மளால கீழ்ப்படிய முடியாதுங்க. ஏன்னா ஜென்ம சுபாவம் தடுக்கும். நம்மை சுற்றி இருக்கிற அநேகர் இதெல்லாம் பண்ண கேலி கிண்டல் பண்ணுவாங்க. பாஸ்டர், நான் சமுதாயத்துல என் பேரு கெட்டு போயிரும். உண்மைதாங்க, நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனால் நமக்கு பாரமானதை கர்த்தர் நமக்கு தரவே மாட்டார். அல்லேலூயா. என் நுகம் மெதுவாயும் லகுவானதுமாயிருக்கிறது. ஆமென். ஞானம் உள்ளவன் கற்பாறையின் மேல் கட்டினான். காணப்படாதவைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தான். கொஞ்சம் உட்கார்ந்து யோசிக்கணும். இவன் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை பத்தி ஒரு சுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். ஜீரோ. இன்னைக்கு உள்ளதை பார்ப்போங்க, நாளைக்கு நடக்கும். உங்களுக்கு தெரியுமா பிரதர்? பாஸ்டுக்கு தெரியுமா நாளைக்கு நடக்கும்? இன்னைக்கு உள்ளதை பாருங்க. ஸோ ப்ரெசன்ட்டே ஃபுல் ஃபோக்கஸாக இருந்தான். இவன் யோசிச்சான், ஆமாம் ஃப்யூச்சரில் இந்த பெரிய ஃப்ளட்டு வந்தால் என்ன ஆகும் யோசிக்க ஆரம்பித்தான். பெரும் காற்று வந்தால் நம்ம குடும்பம் தாங்குமா? நம்ம பாதுகாப்பாக இருப்போமா? இதுதான் சின்ன கேள்விங்க. திட்டமிடுதல் இல்லை. தான் அநேக தோல்விகள் பார்த்துக்கலாம். அலட்சியம், நிர்விசாரம், அஜாக்கிரதை. அப்படிதானே? சின்ன டிஃபரன்ஸ் தாங்க. அந்த சின்ன டிஃபரன்ஸை மாற்றிக்கோங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கை கட்டப்படும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பார்த்துக்கலான்னு விடாதீங்க. எதிர்காலம் திட்டமிட வேண்டும். திட்டமிடுதல். இன்றைக்கு திட்டமிடாதவனுக்கு நாளைய தினம் தோல்வி. நான் சொல்லங்க, உலகமே சொல்லு. இந்த புத்தி உள்ளவன் யோசிக்கிறான், பெருங்காற்று வந்தா என்ன பண்றது, பெருமழை வந்தா என்ன பண்றது, இந்த வீடு தாங்குமா? அவன் என்னமோ பண்ணிட்டு போறான். நான் அவனை கம்பேர் பண்ணவே மாட்டேன். நான் ஒன்று செய்வேன்,
எதிர்காலத்திற்காக நான் வாழ்வேன். அல்லேலூயா. இந்த ஆத்துமா சரீரத்துக்கு எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம் அழகா இருக்கிறதுக்கு, பசி ஆற்ற, ஆடைக்காக. சோத்திரம். நல்ல வீடு, வாகனம், வசதி, சொகுசு வாழ்க்கை எல்லாம் சரீர பிரயோஜனத்திற்காக. சரீர முயற்சி அற்பமானதுங்க. ஆனா வெளியே தெரியாத ஆன்மாவுக்கு எத்தனை முயற்சி எடுத்திருக்கிறோம், எவ்வளவு தூரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். இல்லாட்டி ஆராதனைக்கு வர்றதில்லை. ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிறார். ஆமேன். நமக்குள் இருக்கிற ஆத்துமா விலையேற பெற்றது. ஆமேன். அதற்கு இன்வெஸ்ட் பண்ணணும், முதலீடு பண்ணணும். அதை முதலீடு செய்தான் மலையின் மேல் கட்டினவன். அல்லேலூயா. அவன் என்ன செய்யறான் பாருங்க. அவன் எப்படிப்பட்டவன்? இந்த மலை மேல் கட்டினவன் ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறான், திட்டமிடுகிறான். மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், இவன் தன்னுடைய காரியங்களை அவசரப்படாம நிதானமா உட்கார்ந்து, ஸ்தோத்திரம், கம்பேர் பண்ணாம, மற்றவர்களை ஒப்பீடு செய்யாமல் மதிப்பீடு செய்யாமல் வாழ்கிற வாழ்க்கை தான் தூய்மையான வாழ்க்கை. ஆமேன். ஸ்தோத்திரம். அதுக்கு 2 காரியம் செய்ய சொல்லி உலகத்தான் சொல்றாங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணுமா, உலகத்தானுடைய கருத்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். உலகத்தான் என்ன சொல்றான்? நீ நிறைய பிரயாணம் பண்ணு. நிறைய பிரயாணங்கள், ஜேர்னி இருந்துச்சுன்னா நீ நிறைய பேரை பார்ப்ப. ஒவ்வொருவரும் படுற கஷ்டம் நஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் உன்னை எவ்வளவு சுகமா வச்சிருக்கிறான்னு சொல்லி அப்பதான் நீ அறிந்து கொள்வ. அது அறிந்து கொள்ளாததுனால புலம்பல், முறுமுறுப்பு இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. பிரயாணங்கள் கண்டிப்பா நமக்கு அவசியம். உலகத்தான் சொல்ற கருத்து. புக்கு நிறைய வாசிக்க சொல்றாங்க. புஸ்தகங்களை வாசிக்கும் போது நம்முடைய கற்பனைகள் விரிவடையும், நல்ல பிராட் மைண்டா இருப்போம். அப்படி இன்னொரு கருத்தும் சொல்றாங்க. இந்த பிரயாணம் பண்ணவங்க இருக்காங்க பாருங்க, எங்க போனாலும் குறை சொல்லுவாங்களாம். கடைசி வர ஒரே கம்ப்ளைண்ட். மனைவியும் ஏற்றுக்க மாட்டாங்க, கடைசியில் வயசாகி அம்மாவும் இறந்துடுவாங்க, வாழ்க்கையே ஜீரோங்க. இப்படிதான் ஓடும். ஆனால் பல பிரயாணங்கள் பண்ணும்போது நல்ல பிராட் மைண்டாக இருப்பாங்களாம். ஒரு கல்ச்சரையும் பார்க்குறாங்க. பார்த்தீங்களா, என்னுடைய சுபாவம் தான் என்னை யாருன்னு காமிச்சு கொடுக்கணும். நான் வர்ற வாகனமோ அல்லது நான் வைத்திருக்கிற செல்ஃபோனோ அல்ல, என்னுடைய குணநலன்கள் தான் என்னை யார் என்று காண்பிக்க வேண்டுமே ஒழிய நான் வைத்திருக்கிற வாகனமோ செல்ஃபோனோ அல்ல. இன்னைக்கு வெளிப்பிரகாரமான காரியத்தில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஜனங்க. அப்படி தங்களை மாற்றிக்கொள்ளுகிறாங்க. எஸ்பெஷலி பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி பாருங்க, பலதரப்பட்ட மக்கள் எவ்வளோ கடினமாய் உழைக்கிறாங்க, எவ்வளோ ஓடுறாங்க. சோத்திரம். அவரெல்லாம் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ ஆண்டவர் பத்திரமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். பிரயாணங்கள் நமக்கு நல்ல ஞானத்தை கற்பித்து கொடுக்கிறது. அல்லேலூயா. சரி, இப்படிலாம் வாழ்க்கை கட்டலாமானா இல்லை. நம்முடைய வாழ்க்கை அது நல்லதுதான், நல்ல கருத்துக்களை எடுத்துக்கணும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையின்படி கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. இதுதான் கண்மலை. ஆமென். இதுதான் சோத்திரம் பாறை, கற்பாறையின் மேல் கட்டுகிறவனுடைய வாழ்க்கை என்றென்றைக்கும் அசைக்கப்படாதையா. ஆமென். எத்தனை பில்லி சூனியமா மந்திரமா வைக்கட்டும், கிறிஸ்தவனுக்கு அது பலிக்காது. ஏனென்றால் கர்த்தரே நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. அப்படி ஒரு சேலஞ்ச் எப்போ வரும் அப்படின்னா, இங்கே ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார். அந்த உறுதி யாருக்கு கிடைக்கும்? அதை சொல்லிவிட்டு தான் இந்த பேரபிளை சொல்றார். கர்த்தருடைய டீச்சிங்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம், பேரபிள்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் கன்க்ளூஷன் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் கன்க்ளூஷன் சொல்லிவிட்டு அப்புறம் பேரபிள் சொல்றார். வாசிக்க கேட்போம். 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அல்லேலூயா. கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடுடையவன் எப்படிப்பட்டவன் என்றால், இப்ப இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன் பாருங்க, மலை பிரசங்கம். இதன்படி யார் செய்கிறார்களோ அவர்களே கண்மலையின் மேல் வீட்டை கட்டுகிறவர்கள். ஆமென். சூப்பரா இருந்துச்சு ஆண்டவரே உங்க பிரசங்கம் அப்படின்னு சொல்றவங்க மணலின் மேல் கட்டினவர்கள். இவைகளின்படி செய்கிறவர்கள் எவர்களோ அவர்களே கற்பாறையின் மேல் கட்டினவர்கள். ஆமென்.
அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டது புறஜாதிகளை அப்படின்னா எல்லாம் விசுவாசிகளை 2 குரூப் இருக்காங்கன்னு சொல்லி ஆண்டவர் இந்த பேரபிளை முடிக்கிறார். 2 குரூப் யாரு? மார்க் போடுற விசுவாசிகள். ஆனால் இதுவரை நான் இந்த மலை பிரசங்கத்திலே குறிப்பிட்ட வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அல்லேலூயா. கன்க்ளூஷனை சொல்லிட்டு பேரபிளை சொல்றார். கவனிங்க, செய்கிறவன் கீழே இதே சொல்லுவார் 26ஆம் வசனத்தில் செய்யாதிருக்கிறவன். இதான் டிஃபரன்ஸுங்க. செய்யாதிருக்கிறவனை புத்தியினன்கிறார், செய்கிறவனை புத்தியுள்ள மனுஷன். அல்லேலூயா. நீங்களே உங்களுக்கு கன்க்ளூட் பண்ணிக்கோங்க, நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்க. நாம் புத்தியுள்ளவர்களாக இருந்தால் நம்முடைய வீடு அழிந்து போகவே போகாது. ஆமென். ஆனால் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருந்தால், எல்லா பிரசங்கமும் கேட்கிறேன், நல்லது, எல்லாருடைய மெசேஜை நான் கேட்கிறேன், கிடையாது, யூஸ்லெஸ். நான் சொல்ல போறது புரிஞ்சுக்கணும், அரைகுறையா புரிஞ்சுக்க கூடாது. எத்தனை பெரிய பரிசுத்தவான் பிரசங்கம் கேட்டாலும் நீங்க எத்தனை மணிக்கூறுகள் மணி நேரம் எடுத்து இந்த வேத வசனத்தை படித்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் கேட்கிறவர்கள், செய்கிறவர்கள் அல்ல, வசனத்தின்படி செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றான், தாழ குதியும். 91ஆம் அதிகாரத்திலிருந்து எடுத்து சொல்றான், தேவ தூதர்கள் வந்து உங்க குதிங்கால பிடிச்சுக்குவாங்க ஆண்டவர், குதியும் அப்படிங்கிறான் பார். பிசாசுக்கு சூப்பரா வசனம் தெரியுங்க. எங்கிருந்து பேசணும்? உபாகத்திலிருந்து பேசணுமா? A to Z அவனுக்கு தெரியும். நம்மை விட வசனத்தில் தேறினவன், அறிவில் தேறினவன், அவன் புத்தியினன். ஏன் அப்படின்னா வசனத்தை கை கொள்ளாதவன். ஆகவே அவனுக்கு நிரந்தரமாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய கூட்டத்தில் போகிறவர்கள், கை கொள்ளாதவர்கள், புத்தியினர்கள் அவனோடு சேர்ந்து தண்டனை அனுபவிப்பார்கள். நம்ம எப்படிப்பட்டவர்னா புத்தி உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பிசாசு நம்மளை விட சூப்பர் விசுவாசி. நம்மளாம் நடுங்கிட்டு உட்காந்துருக்கோமா? பிசாசை விரட்டுறப்ப பாருங்க, அப்படி கடந்து நடுங்கும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இவ்வளோ பயபக்தி என்ன, நடுக்கம் என்ன, விசுவாசம் என்ன. என்ன விசுவாசம்? ஜெபிக்கிறத புளிங்க. அவன் என்னை இப்பொழுது அனுப்பிவிடும், நான் பன்றி கூட்டத்தில் போயிடுறேன் ஆண்டவரே, வேண்டிக் கொள்ளுகிறான், ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். விசுவாசம் அவனுக்கு. இப்ப ஆண்டவரே நீர் சோத்திரம், தேவனுடைய குமாரன். வெளிப்பாடு என்ன? ரெவலேஷன் என்ன? வெளிப்பாடு என்ன? விசுவாசம் என்ன? பயபக்தி என்ன? வேத அறிவு என்ன? நம்ம விட சூப்பர் விசுவாசிங்க. அவனிடத்தில் இல்லாதது மனம் திரும்பல, கீழ்ப்படிய மாட்டான். வசனமா கேட்கிறதோட சரி, வசனத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆண்டவரமோடு இடைபடுகிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் புத்தியுள்ள ஒரு கூட்டத்திலே நான் சேர விரும்புகிறேன்? அல்லேலூயா. இது நாள் வரை நீங்க நிறைய மிஸ் பண்ணிருக்கலாம். உங்களை நீங்களே ஆராய்ந்து கொள்ளுங்க, எந்த இடத்துல தவறி இருக்கிறேன். ஆமா, எத்தனையோ பிரசங்கம் கேட்டிருக்கேன், ஆனா செய்யலை ஆண்டவரே, உண்மை நான் கனம் பண்ணலையாப்பா. ஏன் வீடு இன்னும் இடிந்து கிடக்கிறது, குடும்பம் உறவுகள் சீர்கட்டி இருக்கிறது, காரியம் இன்னும் வாய்க்கல, ஏன் போராட்டங்களை நிக்க முடியல, ஏன் பெருவெள்ளம் வருகிறது, பெரும் போராட்டம் வருகிறது, காற்று அடிக்கிறது, ஆனாலும் அடிக்கடி விழுந்து போகிறேனே, ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் சொல்றியா? வசனத்தின்படி நடக்கல. இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள், என் வாழ்க்கையில நான் இதை அபியாசப்படுத்துவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உண்மையா சொல்லணும். அல்லேலூயா. அப்படி வசனத்தை அபியாசப்படுத்த முடியாத நிலைமை வருங்க. அதுதான் கிருபையை கேட்டுக்கணும். கிருபை எதுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? வசனத்தை கை கொள்ள, பலவீனம் மாற ஆண்டவரே. அப்படி எத்தனை பேர் கேட்க முடியும்? ஆமே. நிறைய விஷயத்துல ஒரு சில தவறி இருக்கிறீங்க. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே, எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே.
பள்ளத்தின் சொல்லலாமா? பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தே, அச்சத்தின் உச்சத்தை பார்த்தே, ஒளியில்லா இருளில் நான் நடந்தே, இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தே, உடைத்தீ உருவாக்கினீர், இரண்டு கரங்களை உயர்த்தி, எனக்கு நீருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. ஹல்லேலூயா. பெருமழை வந்தாலும் இன்னும் நம்ம மோதி விழலனா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஏசாயா 59 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அல்லேலூயா. ஆமே. இன்றைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற வாழ்க்கையில வெள்ளம் போல் வரலாம், சத்துரு வரலாம், கர்த்தர் நம்மை தீங்குக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். இந்த ஆறாவதுல வந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும். நம்முடைய சாமர்த்தியம் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவரே நமக்கு விரோதமாய் வருகிற வெள்ளம் போல் வருகிற சாத்தானுடைய கையிலிருந்து நம்மை விடுவிக்க ஆவியானவர் கொடியேற்றுகிறார். அல்லேலூயா. ஆமே. ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க, ஆணுடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று ஒப்பு கொடுத்து பாடினபடினால உங்களுடைய வீடு சேதம் அடையாது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்முடைய ஞான சாமர்த்தியம் நினைச்சிடாதீங்க. சோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. நமக்கு எதிராக எத்தனையோ பேர் சூழ்ச்சி செய்யலாம், யாருக்கு தெரியும்? மந்திரம் பண்ணலாம், பல சதி திட்டங்கள் தீட்டலாம், நம்முடைய ஆசீர்வாதங்களை கெடுக்க பல வகையிலே போராடலாம். பயப்படாது. உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருப்பவர் பெரியவர். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த ஆராதனை உன்னை எதுக்காக கொண்டு வந்திருக்கிறார்னா, உனக்கு சேதம் அணுகாதபடி உன்னை பாதுகாக்க கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். வெள்ளம் போல் சத்துரு வந்தாலும் அதை உன்னை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. ஆண்டவர் விடமாட்டாருங்க. தைரியமா இருங்க. பிரச்சனைகளா போராட்டங்களா தேவனுடைய நாமத்துக்காக நீங்க அர்ப்பணிச்சிருக்கிறீங்க, ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க, உங்களுடைய வசனத்தின்படி நான் நடப்பேன். அல்லேலூயா. இந்த பேரபிள்ல இது வெர்சஸ் இதுன்னு போடலாம். நம்ம ஏற்கனவே தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஃபூலிஷ்னஸ் வெர்சஸ் வாய்ஸ், ஃபூலிஷ் பில்டர், வாய்ஸ் பில்டர். ஸ்தோத்திரம். இங்க ஹியரிங் வெர்சஸ் டூயிங், கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். நான் வாசித்த இந்த வார்த்தையின்படி ஆவியானவர் நமக்கு துணை செய்வாராக. அல்லேலூயா. நம்ம ஜெபம் விண்ணப்பம் இதுவாக இருக்கணும். கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க, வசனத்தை கைக்குள்ள எனக்கு உதவி செய்யுங்க. என் தொழிலில், என் குடும்பத்தில், பிள்ளைகள் வளர்ப்பில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த ஞானத்தை தாங்கப்பா அப்படின்னு எத்தனை பேர் கேட்க முடியும்? பரிசுத்த ஆவியினுடைய ஒத்தாசை எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்படி உண்மையாய் கேட்டா கர்த்தர் நம்மை பலனடைய செய்வார். ஆமென். சோத்திர வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 1 அதிகாரம் 22 வசனம். நம்ம ஞானமுள்ள பில்டரா இருக்கணும், ஞானமுள்ள கட்டிட கலைஞர்களா இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். யாக்கோபு 1:22. அல்லாமலும்
நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் ஆனால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அல்லேலூயா. அப்போ நீங்க நினைக்கலாம், ஃபர்ஸ்ட் எங்கள் வீடு சின்ன வீடு, குடிசை. உங்கள் வீடு என்ன குடிசையாக இருக்கலாம், ஓட்டு வீடாக இருக்கலாம், அல்லது ஹாஸ்பிட்டல் சீட்டாக இருக்கலாம், அல்லது டெரஸாக இருக்கலாம், பெரிய மாளிகையாக இருக்கலாம். எந்த வீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்று சொல்லணும், என் வாழ்க்கையில் நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் நடப்பேன். அல்லேலூயா. எத்தனையோ சத்தியங்களை கேட்டிருக்கிறோமே, ஆனால் அப்பியாசப்படுத்தலையே. இந்த வீட்டின் மேல் மோதினது, இந்த மணலின் மேல் கட்டினவன் சிற்றின்ப பிரியன். அன்னைக்கு நடந்தா போதும், அன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். ஃபியூச்சரை பத்தி கவலையே இல்லைங்க. வசனத்தின்படி நடக்காதவங்களை கவனிங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. அஜாக்கிரதை, அலட்சியம், ஒரு திட்டமிடுதல் இல்லை. சிற்றின்ப பிரியன், உடனடி திருப்தியை அடைகிறவன், நேரத்தை முதலீடு செய்ய விருப்பமே இல்லை, பொறுமை இல்லாதவன், அவசர அவசரமா எல்லாம் முடிக்கணும். இப்படி பல கனவுகள். இப்பதான் ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க, ஆனா சோத்திரம் எல்லாம் துரிதமா எல்லாம் நடக்கணும். ஆண்டவர் இன்றைக்கு சில வாலிபரோடு தீர்க்கமாக இடைபடுகிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட படிப்பு, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில முழு கவனமாயிரு. அல்லேலூயா. ஆமென். ட்ராக் மாறிராத. கர்த்தர் உனக்கு பெரிய பொக்கிஷங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். உன்னுடைய தேர்ந்தெடுப்பெல்லாம் மிக குறுகினவைகள். ஃபோக்கஸ் பண்ணிடாத. உன்னுடைய சாய்ஸுக்கு நீ எடுக்காத லைஃபை தேவனுடைய கரத்திலே விட்டு விடு. இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கார்? படிப்பா, ஸ்கூல் வாழ்க்கையா? அதை பாரு. அதுல எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம், அதை முழு கவனத்தோடு செய்யுங்க. கர்த்தருக்கு பலருக்கு எச்சரிப்பு வார்த்தையோடு முடிக்க விரும்புகிறேன். ஆண்டுடைய மலை பிரசங்கம் அப்படிதானே, எச்சரிப்போடு முடிந்தது. ஹல்லேலூயா. ஆமென். இட்ஸ் லைக் a glowing coals, sharp arrows of bow என்று வேத வல்லுநர்கள் இந்த பேரபிளை அழைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் எச்சரிப்போடு முடிக்கிறார். பிவேர், ஜாக்கிரதை. இன்னொரு எச்சரிப்பு சொல்றார். ஏன்னா அந்த 3 விஷயத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு வந்திருக்கலாம். வாசிக்க கேட்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே 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 கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். நல்ல கவனிங்க. தீர்க்க தரிசனத்தை நம்பி அல்லது மிராக்கிள் மினிஸ்ட்ரியை நம்பி பின்னாடி போயிடக்கூடாது. அப்ப பாஸ்டர், அப்ப வேற நாமத்திலே நடக்குது, இயேசுவின் நாமத்தினால்தான தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, இயேசுவின் நாமத்தினால்தான அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. இந்த 3 தான் இன்னைக்கு பயங்கர ஃபேமஸ். ஒரு ப்ராஃபட்னா பயங்கர தூக்கி கொண்டாடுறாங்க, போதகரை மதிக்கிறதே இல்லை. பிரதர், ஏதா விசன்? நோ விசன். ஒரு தரிசனமும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஏதாவது வெளிப்பாடு கிடைச்சிச்சா? ஏதாவது தீர்க்க தரிசனம் எங்க பிள்ளைகளை பத்தி, என் தொழிலை பத்தி, இன்னைக்கு அதனால ஓடுறாங்க. இன்னைக்கு தீர்க்க தரிசனத்தை அற்பமா எண்ணாதிருங்கள். ஹல்லேலூயா. உங்க இருதயத்தில் ஆழமா பதிச்சுக்கோங்க, தீர்க்க தரிசனம் வேணும். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போகிறார்கள். தீர்க்க தரிசனம் வேணுங்க. எது தீர்க்க தரிசனம்? நீ போற வழி சரியில்லை, எச்சரிக்கணும். பிளஸ் ஆசீர்வாதம் சொல்லு, ஏற்றுக்கோங்க. வெறும் ஆசீர்வாதத்தை மட்டுமே சொன்னா நீங்க கார் வாங்க போறதே இல்லையா? நீங்க வீடு வாங்காமல இப்ப இருக்க போறீங்க? கண்டிப்பா வீடு வாங்குவீங்க, கார். எதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம்? கண்டிக்கிற தீர்க்க தரிசனம் உண்மையான தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், பலிபீடத்திலிருந்து எத்தனையோ தீர்க்க தரிசனம் புறப்பட்டு வந்திருக்கிறது. ஆமென். வசனத்தை நம்பு. வசனம்தான். வெறும் ஹியரரா இருக்காத. டூயிங், ஹியரிங் வர்சஸ் டூயிங். இங்க தீர்க்க தரிசனம் நம்பி
பின்னாலேயே ஓடாதீங்க. தீர்க்கதரிசியை நேசிக்கணும், அவங்கள கனம் பண்ணணும், ஆனால் பின்னால் ஓடாதீங்க. கர்த்தரே உங்களை அருகிலே கொண்டு வந்து ஏற்ற நேரத்தில் எல்லா காரியத்தையும் சொல்லி தருவார். அல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு அப்படிதான் தீர்க்க தரிசனம் கேட்க ஜனங்கள் கோடி கோடியாக கொட்டுறாங்கங்க. தீர்க்க தரிசனம் முறைச்சோலம் அல்லவா, பிசாசு ஓடுமா? ஓடும். இயேசுவின் நாமத்தில் சொன்னா பிசாசு ஓடும். அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. சரி, அற்புதம் அற்புதம் நடக்கும். ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன், ஏன் கருத்து அல்ல, என்னுடைய கருத்து உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இதை சொல்லி ஆண்டவர் பேசுறது போல சொல்றார். வாசிக்கலாம் 23ஆம் வசனம். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். பாத்தீங்களா, ஏன் ஆண்டவர் தெரியாதுன்றார் அப்படின்னா, இவங்க தீர்க்க தரிசனம் உரைத்ததுல தேவசித்தம் இல்லை, பிசாச விரட்டினதுல தேவசித்தம் இல்லை, அற்புத அடையாளங்களை செய்ததுல தேவசித்தம் இல்லை. தேவசித்தம் இல்லாம பிசாசு போகலாமா? போகக்கூடாது. இது கன்க்ளூஷன் சொல்றேன் இந்த வார்த்தைக்கு. தேவ சித்தம் இல்லாமல் அற்புதம் அடையாளம் நடக்கலாமா? வேண்டாம். அப்படி எதுக்கு வேணும்? தேவ சித்தம் இல்லாமல் தீர்க்க தரிசனம் உரைக்கலாமா? வேண்டாம். அப்ப என்ன? தேவ சித்தமே பிரதானமானது. அல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்த பவுலடிகளாருக்கு சாத்தான் கொட்டும் தூதனாக ஒரு பலவீனத்தை வைத்திருந்தார். 3 விஷயம் ஆண்டவரிடத்துல மன்றாடி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த பலவீனத்தை என்னை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை. சில பலவீனம் இருக்கிறது நல்லதுங்க. அப்பதான் அளவா சாப்பிட்டு நீடிய ஆயுசா வாழ்வோம். புரியல? புரிஞ்சிருக்கும். வியாதி வருதா, அப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு அர்த்தம். இவ்வளவு வருஷம் சாப்பிட்டீங்கல்ல, இனியும் அப்படியே சாப்பிடணும். நான் 20 வயசுல சாப்பிட்டது போலவே சாப்பிடணும்னா, இப்போ வயசு 50 ஆயிடுச்சே, குறைக்க தான் செய்யணும். குறைக்காட்டி ஆண்டவர் குறைக்க வைப்பார். பலவீனம் எதற்கு? பலவீனத்தை தம்முடைய கிருபையை அளிக்க. அல்லேலூயா. நல்ல தீர்க்க ஆயுசுடையவர்களா நீங்கள் வாழும்படி. ஆமென். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டு தாங்க. அந்தந்த வயசுல எதாவது செய்யணுமோ. சில பலவீனம் வருதா, தேவனை அனுமதிக்காம ஏதாவது வருமா? வரவே வராது. அல்லேலூயா. பலவீனமா தேவ சித்தப்படி இருக்கட்டும். பிசாசின் ஒரே போராட்டமா இருக்கா? தேவனுக்கு சித்தமானால் அது இருக்கட்டும். அல்லேலூயா. தேவனே அதை அனுமதித்திருக்கிறார். ஆமென். பக்தன் யோபுவை கவனித்து பாருங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு தோத்திரம் போடு, ஆத்திரப்படாத. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிறார். தேவ சித்தமானால் எல்லாம் இருக்கட்டும். அவருடைய சித்தமே பிரதானமானது. ஆமென். அந்த வசனத்தை வாசிங்க, 21ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் எவ்வளோ எச்சரிப்பா சொல்றாரு பாரு. தேவ ஜனங்களுக்கு சொல்ற நல்ல ஆலோசனை. வாசிக்கலாம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா. ஆண்டுடைய சித்தமே என்னுடைய வாழ்க்கையின் பிரதானம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். ஆண்டுடைய சித்தத்தின்படி இந்த வீட்டை பொறுமையாக, நிதானமாக, ஆழமாக தோண்டி அவன் அஸ்திபாரம் போடுறான். இப்பந்தான் ஒரு கல் செங்கல் வச்சிருக்கான். இந்த புத்தி இல்லாதவன் வீடே கட்டி முடிச்சு பால் காட்சிக்கு இவனை கூப்பிடுறான். சோர்ந்து போகாதீங்க. அநேகர் சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். உங்களுடைய ஆன்மாவுக்கு ஏற்ற சோத்திரம் ஆகாரத்தை கொடுங்க. ஓ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். மறைந்திருக்கிற ஆன்மாவிற்கு முக்கியத்துவம் கொடுங்க. சரீர தேவைகளெல்லாம் அப்பன் இயேசு சந்திப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். பெருமழை வரும், பெருவெள்ளம் வரும், காற்று அடிக்கும், ஆனாலும் நம்முடைய வீடு அசையாது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது. இவன் கிண்டல் அடிப்பானா? கிண்டல் அடிக்க மாட்டானா? கண்டிப்பா புத்தி இல்லாதவன் இவனை பார்த்து கிண்டல் அடிப்பான். உழைக்க தெரியாதவன் வசனமா கிண்டல் கண்டிப்பா பண்ணுவாங்க. வசனத்தின்படி நாம் ஜீவிக்கும் போது அநேக கேலி கிண்டல்கள் நமக்கு வரும், பரியாசம் வரும், நிந்தைகள் வரும், அவமானம் வரும்,
பொறுமையோடு காத்திருந்தான். ஒரு நாள் வந்தது. அல்லேலூயா. ஆமென். சோதனை வரும், வேதனைகள் வரும், போராட்டங்கள் வரும். இவன் அழிந்து ஒளிந்தே போனான், புத்தி இல்லாதவன். ஆனால் புத்தியுள்ளவனோ நிலைத்து நிற்கிறான். அல்லேலூயா. அப்படி நீங்களும் உங்கள் குடும்பமும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் சோத்திரம் மகிமையாய் பாதுகாக்கப்படுவீர்கள். இந்த வேத வசனம் சத்தியம். அல்லேலூயா. எப்போது? கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது. பிதாவே, அருமையான பரிசுத்த ஆராதனை நீர் பேசினீரப்பா. 2 கட்டிட கலைஞர்கள், 2 பேருடைய நோக்கம் ஒரே போல இருந்ததப்பா. வித்தியாசமே இல்லை. ஒரே ஒரு காரியத்துல அவர்களுக்குள்ள முரண்பாடு இருந்தது. குணங்களில் அப்பா. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, செய்கிறவர்களே கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டவர்கள் அப்பா. எங்களுடைய வாழ்க்கை கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டதாய் தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட தினந்தோறும் கிருபையை கேட்டப்பா. அதன்படி உமது வசனத்தின்படி நடக்க உதவி செய்யுங்க. பெருமழையோ பெருங்காற்றோ ஆண்டவரே, புயலோ மோதி அடித்தாலும் ஆண்டவரே, கற்பாரின் மேல் கட்டப்பட்ட வீடு அசையவே இல்லை சுவாமி. இன்றைக்கு வசனத்தை கேட்டு அர்ப்பணித்தனுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் போராட்டங்கள், பிரச்சனைகள் மோதி அடித்தாலும் ஆண்டவரே, அவருடைய வீடு அசைக்கப்படாதிருப்பதாக உமது சத்திய வார்த்தைகளுக்கு பலன் உண்டு ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய இருதயத்திலும் அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்த ஆண்டவரே, ஒருவர் கூட நஷ்டமடைந்து போகக்கூடாதப்பா. ஒருவருடைய வீடு கூட இடிந்து போகக்கூடாது ஆண்டவரே. பெரிய மாளிகையாய் கட்டப்படட்டும். அநேக ராஜாக்கள் இவர்களிடத்தில் வருவார்களாக. அநேக புறஜாதிகள் சோத்திரம் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிற இந்த உதிக்கிற வெளிச்சத்தின் இடத்திற்கு புறஜாதிகள் புறப்பட்டு வருவார்களாக. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரிய தேவன் என்று புறஜாதிகள் அறிக்கை செய்ய உதவி செய்யலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.